ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா? 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு தாளிக்கிறது எடுத்துருக்கேங்க. ஒரு கட்டி பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. இது வந்து சிக்கன் மசால் பொடி. இது தேங்காய், கசகசா, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறாங்க. நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான 4 முட்டை எடுத்து வச்சுருக்குறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா சிவக்க வணக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா நைஸாக வதக்கணுங்க. நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாம் போட்டுடலாங்க. இதை நல்லா ஒரு வணக்கி விட்டுடலாங்க. நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் எடுத்து ஊற்றிடலாங்க. நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதியட்டும். குழம்பு நல்லா கொதிஞ்சிச்சுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீட்டு முட்டை குழம்பு ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.